எல்லாம் சொன்னதற்கு பிறகுதான் ஆராய்ச்சியாளர்கள் இத்தனை கிரகங்கள் இருக்கான்றதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ தெய்வங்கள் ஏன் கோவிலில் அமைக்கப்பட்டது அப்படின்னா, உனக்கு உன் விதியால் ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியலன்னா உன் மூளை தான் அதை செயல்படுத்தும். அந்த மூளையை இயக்கு வைக்கிறது உனக்கே தெரியலன்ற பட்சத்துல அதை இயக்குவது ஒரு குறியீடா இருக்கும். அந்த குறியீடு இந்த ஆலயத்தில் இந்த தெய்வம் கையில் ஏந்தி இருக்கும். அந்த குறியீடை நீ பார்க்கும் பொழுது உன் மூளை விரைவாக செயல்படும். அதுதான் ஆலயம் அப்படின்னு இந்து தர்மத்துல தெளிவா சொல்லி வச்சாங்க. அதை தான் நம்ம முன்னோர்களும் கடைபிடிச்சாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் எல்லாம் முன்னோர்களுடைய பூஜை, நீங்க உங்க பாட்டி வீட்டை பார்த்துருக்கீங்களா? உங்க பாட்டி வீட்டு பூஜையும் இன்னைக்கு உங்க வீட்டு பூஜையும் ஒன்னா இருக்கா? அப்போ இந்த இடத்தில் நாம என்ன சொல்ல வரோம்னா, இறைவனுடைய அடையக்கூடிய வழி மக்களுக்கு சரியா புரியல. அதை நான் புரிய வைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிலைக்குள் தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்றத நம்புறாங்க. புரியுதுங்களா? ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இறைவனுடைய